நீங்க பார்த்திருக்கீங்களா எப்பயாவது யூடியூப்ல ஓபன் பண்ணா இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வரும். லைக் 3% ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாம், இல்ல இந்த கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா இப்பவே ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகி நீங்க மந்த்லி லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கும். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ட்ரேடிங் வந்து அவ்வளோ ஈஸி அப்படின்னா இப்போதைக்கு நம்ம எல்லாருமே மில்லியனரா தானே இருப்போம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ட்ரேடருமே இப்போதைக்கு ஒரு லக்ஸரி வில்லால தானே வாழ்ந்துட்டு இருக்கணும். பட் அது நிஜமா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்க ரியல் டிஃப்ரென்ஸ் என்ன, அண்ட் நிறைய பேர் கேட்குற இந்த $1 million கொஸ்டின், ட்ரேடிங் பண்ணா இல்லை இன்வெஸ்டிங் பண்ணா எது பண்ணால் ஆக்சுவலாக வெல்த் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. நம்ம சேனலில் இந்த பர்சனல் ஃபினான்ஸோட வேர்ல்டை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்கும் அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை சீக்கிரமாக அண்ட் ஸ்மார்ட்டாக எப்படி அச்சீவ் பண்ணுறது நம்ம சேனல் மூலமா ஹெல்ப் பண்றது தான் எங்க நோக்கம். சோ வாங்க நம்ம இந்த வீடியோல இப்ப கம்ப்ளீட் பிரேக் டவுன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, 5 lakhs நீங்க ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. சோ எவ்ரி மந்த் 5% ரிட்டர்ன் ஜெனரேட் பண்றதுக்காக இது ஒரு கிரேட் பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆக்சுவலி ரியாலிட்டியில என்ன ஆகும்னா ஒரு மாசம் ப்ராஃபிட் நீங்க மேபி பார்க்கலாம், நெக்ஸ்ட் மந்த் மேபி கொஞ்சம் நீங்க லாஸ் கூட பார்க்கலாம். பட் ஓவர் டைம் என்ன ஆகும்னா ட்ரேடிங் ஃபீஸ், டாக்ஸஸ், மார்க்கெட் வாலட்டிலிட்டி இது உங்க கேபிட்டல்லையே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க வெல்த்தை க்ரோ பண்றதுக்கு பதிலா நீங்க ஆக்சுவலி இத ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, எத்தனை சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு பர்சனலி தெரியும் அண்ட் எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் நீங்க ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கீங்க குவாலிட்டி ஸ்டாக்ஸை டிகேட்ஸ்ல அவங்க வந்து அதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால மேசிவ் வெல்த் பில்ட் பண்ண மாதிரி. இந்த ரெண்டுத்துல டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ட்ரேடர்ஸை விட அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட கதை தான் நம்ம நிறைய கேட்டிருப்போம். இது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜிக் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேர்ல்டோட 8th வண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க இதை ஆக்சுவலி இதுல இருந்து ஏர்ன் பண்றாங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க இதை பே பண்றாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இதை ப்ரூவ் பண்ணணும்னா, சப்போஸ் உங்களுடைய மூதாதையர்கள் ஆன்செஸ்டர்ஸ் 1 rupees வந்து பர் இயர் 6% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 500 years கழிச்சு அதோட வர்த் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 ரூபாய், 1000 ரூபாய் ரெண்டுமே கிடையாது. அதோட வர்த் ஆக்சுவலி 2,10,841 crores தான் இருக்கும். ஆமா, இதுதான் வந்து காம்பவுண்டிங்கோட பவர். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட ரிட்டர்ன் ரேட்ல மேசிவ் வெல்த் கேப்பை ஓவர் டைம் கிரியேட் பண்ண முடியும். சோ இப்போ வாங்க ஒரு ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டரோட ரியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கம்பேர் பண்ணி சைட் பை சைட் பார்ப்போம். இப்போ ட்ரேடர் பாத்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்ப்பாங்க, சின்ன சின்ன ஸ்மால் ப்ராஃபிட்ஸை சேஸ் பண்ணுவாங்க அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இதே ஒரு இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு வெல் ரிசர்ச் டிசிஷன் எடுப்பாங்க, குவாலிட்டி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி அதை ஹோல்ட் ஆன் பண்ணி அண்ட் டைமை தான் அவங்க வந்து ஹெவி லிஃப்டிங்கே பண்ண விடுவாங்க. ஏன்னா அந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அவங்க லாங் டேர்ம்க்கு வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இது ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்க வாரன் பஃபே மாதிரி ஒரு இன்வெஸ்டர் பாருங்க, இல்ல ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இந்த லெஜெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணல, இவங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங்கா அவங்க வெல்த்தை மல்டிப்ளை பண்ண விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்க ஒரு ரியல் டிஃபரன்ஸே. ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ சப்போஸ் நீங்க வீடு வாங்கினீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாள் வீட்டோட விலை என்ன இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுவீங்களா? கிடையாது. நம்ம கொஞ்சம் வருஷம் வச்சிருப்போம், அதோட வேல்யூ கொஞ்சம் வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஏறும் அப்படின்ற இதுல. ஆனா ஸ்டாக்ஸ் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மைனர் டிப் வந்தாலும் பேனிக் ஆயிடுவாங்க, உடனே ஒரு 10% கெயின் வந்து திரும்பி செல் பண்ணிடுவாங்க இமீடியட்டா. இதே அவங்க அந்த மாதிரி பேனிக் ஆகி சின்ன சின்ன டிப்புக்குமே செல் பண்ணாம அது ஒரு 10 இல்ல 20 வருஷம் டைமுக்கு வச்சிருந்தாங்கன்னா அதுலதான் ட்ரூ வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். செபியை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் பார்க்க ஆக்சுவலி கஷ்டப்படுறாங்க. ஆமா, சில ட்ரேடர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, பட் அவங்க எக்ஸெப்ஷன் தான், ரூல் கிடையாது. இதே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெடி அண்ட் சஸ்டைனபிள் growth பார்ப்பாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஷார்ட் டேர்ம் லக்குக்கு உங்க ஹார்ட் எர்ன் மணியை பெட் பண்ணுவீங்களா, இல்ல அதுல வச்சு நீங்க லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? உங்களுக்கு நிஜமாலே வெல்த் பில்ட் பண்ணணும்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இன்வெஸ்டிங் என்னைக்குமே ட்ரேடிங்கை பீட் பண்ணும். நம்மளுக்கு ட்ரூ வெல்த் கிரியேட் பண்ண கீ அப்படின்னு சொன்னாலே பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட மேஜிக் தான். ஸோ நீங்க ரெடியா குவிக் ப்ராஃபிட்ஸ் சேஸ் பண்றதை விட லாஸ்டிங் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பில்ட் பண்றதுக்கு அப்படின்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண தொடங்குங்க அண்ட் உங்க மணி ஓவர் டைம் க்ரோ ஆகிறத பார்ப்பீங்க. எண்ட்ல நம்மளுக்கு ரியல் கொஸ்டினே, உங்களுக்கு சும்மா குவிக்கா ஈஸி மணி பார்க்கணுமா இல்ல ஜெனரேஷனல் வெல்த் லாங் டேர்ம்க்கு கிரியேட் பண்ணணுமா? எங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க ஒரு ட்ரேடரா இல்ல இன்வெஸ்டரா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல்
கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா எங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.